இப்போ நான் வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். சங்குப்பட்டி பாலத்தில் நடந்த விபத்து சம்பந்தமாக தான் என்னோடய கருத்தை தெரிவிக்க போகிறேன். ஒரு பிள்ளை ஒன்று இறந்துருக்குது. அதை வேடிக்கை பார்த்துருக்குறாங்க நிறைய பேர். வேடிக்கை பார்த்தது மட்டும் இல்லை, வீடியோ எடுத்து பார்த்துருக்குறாங்க. அந்த வழியால் இது தெய்வாதீனமாக சத்தியமூர்த்தி சார் கூட வந்திருக்கிறார். அவர் தன்னோட கடமையை செய்திருக்கிறார். மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கிறார். ஆனால் பிள்ளையை காப்பாற்ற முடியவில்லை. ஏன்னா சார் வர்றதுக்கு முன்னாடியே அந்த விபத்து நடந்துட்டுது, கன நேரமாக ஆயிட்டுது. ஏன் இப்படி எங்களோட இளைஞர்கள் சரி, எத்தனை இளைஞர்கள் போயிருப்பாங்க, அதில் பாஸ்ட்டாக போயிருப்பாங்க. எத்தனை இளைஞர்கள் வந்து கேமராவை எடுத்து ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த தாய் கதறது, தகப்பன் கதறது எல்லாம் இப்போ உங்களோட காதுக்கு கேட்குமென்னு நினைக்கிறேன். ஏன் அந்த விபத்தில் தூக்குறதுக்கு பயப்படுறீங்க? அந்த இடத்த நான் இருந்திருக்கணும். அதில் நான் இதுவரைக்கும் நான் ஒரு 2 விபத்து தூக்கியிருக்கிறேன். நான் வந்து அவங்கள மீட்டு தான் விட்டுருக்குறோம். ஆனால் அவங்கள இறக்குற தருவாயிலோடு நாங்கள் விட இல்லை, உடனே தூக்கியிருக்கிறோம். சரி தானே? ஒரு முறை தூக்கிட்ட போது இராணுவத்தினர் வந்தாங்கன்னா அவங்களோட வண்டியில் தான் போட்டு அனுப்பினான் கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலுக்கு. வேறு ஒரு முறை நடந்து நான் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றிட்டு நானே கூட்டிகிட்டு வந்துட்டேன். சரி தானே? இப்போ 3ஆம் மாதம், பங்குனி 3ஆம் மாதமும் வண்ணத்தி பாலத்தினுடைய விபத்து நடந்து கிட்டத்தட்ட 7 இளைஞர்கள் வந்து ஆள் முடிஞ்சதுன்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தவங்க. நான் கிளிநொச்சிக்கு போய் திரும்பி வர்ற போது அந்த வண்ணத்தி பாலத்தில் அப்போ மட்டியூர் அம்மன் கோயில் திருவிழா ஒன்று நடந்துகிட்டு இருந்தது, பங்குனி திங்கள் திருவிழா. அந்த இளைஞரை மீட்டு அந்த இளைஞரும் இப்போ புத்தூர் பகுதியில் உயிரோடான் இருக்கிறான். எங்களுக்கு இது வரைக்கும் எந்த கேஸும் வர இல்லை. இது வரைக்கும் நான் எத்தனையோ விபத்துகளை தூக்கிறேன், எந்த கேஸ் வர இல்லை. நான் தூக்கினேன் ஆவரங்கால் ஒரு கேஸ் ஒன்று, ஆவரங்கால் சந்தியில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் 6 மாதத்துக்குள்ளே வரும் ஒரு விபத்து நான் தான் தூக்கிட்டு போனேன். 2 பேரை தூக்கிட்டேன். ஆவரங்கால் சந்தியில் நடந்த விபத்தில் 2 பேரை தூக்கினது. ஒரு ஆள் வந்து சீரியஸாக இருக்கிறபடினால அவரை காப்பாற்ற முடியாதுன்ற தெரிஞ்சும், ஆனால் இருந்தாலும் மற்றவரை காப்பாற்றக்கூடியவரை நாங்கள் தூக்கினது. திருப்ப வந்து நான் தூக்க வர போது இன்னொரு இளைஞன் வந்தான். அவரை சேர்ந்து அந்த 2வது விபத்து நடந்த அந்த பையனை 2ஆம் நபரை நாங்கள் தூக்கினோம். அந்த இளைஞன் அந்த இரவு இறந்துட்டான். எங்களுக்கு இது வரைக்கும் எந்த கேஸும் இல்லை. எங்களுக்கு இது வரைக்கும் எந்த கேஸுமே இல்லை. அப்போ உங்களுக்கு நினச்சாப்புல போலீஸ் வந்து உடனே பிடிச்சி உங்களை அரெஸ்ட் பண்ணி என்ன நடந்துட்டு போடுமா? எத்தனையோ விபத்துலாம் தூக்கி பெரிய ஆஸ்பத்திரியோட போட்டிருக்கோம். இது வரைக்கும் எங்களை யாருமே இப்படி கொண்டே விசாரித்து போனதில்லை. ஒரு சிலருக்கு விசாரணை இருக்கும், அது தவறான முடிவாக